கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. லேவி பைபிள் மினிஸ்ட்ரியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். உங்களை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர்தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் கடந்த பாகத்தில் ஓய்வு நாளை குறித்து பார்த்தோம். ஓய்வு நாள் இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் தேவனாகிய கர்த்தர் 6 நாள் படைத்த படைப்புகளை இயேசு கிறிஸ்து தம்முடைய 3 வருட ஊழிய காலத்தில் ஆவிக்குரிய படைப்புகளாக படைத்து சிலுவையில் முடிந்தது என்று சொன்ன நாளிலிருந்து ஓய்வு நாள் உண்டானது. அந்த ஓய்வு நாளானது சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ கிடையாது. அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஓய்வு நாள் என்பதை குறித்து பார்த்தோம். அந்த ஓய்வு நாளில் நாம் மாம்சத்துக்குரிய சிந்தையின்படியும் மாம்சத்துக்குரிய நடக்கையின்படியும் பேச்சின்படியும் செயல்படாமல் ஆவிக்குரிய செயலின்படியும் ஆவிக்குரிய நடக்கையின்படியும் நடந்து ஆவிக்குரிய பேச்சை பேச வேண்டும் என்பதை நாம் பார்த்தோம். கடந்த பாகத்தில் நாம் தேவனாகிய கர்த்தர் ஆதியாகம புஸ்தகத்தில் 1வது அதிகாரத்தில் படைத்த 2 நாள் படைப்புகளை இயேசு கிறிஸ்து எப்படி ஆவிக்குரிய படைப்புகளாக படைத்து நானே கர்த்தர் என்பதை நிரூபித்து காட்டினார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அந்த பாகத்தை பார்க்க விரும்புகிறவர்கள் லேவி பைபிள் மினிஸ்ட்ரி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து பயனடையுங்கள். இப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதியாகம புஸ்தகத்தில் படைத்த 3ஆம் நாள் படைப்புகளை இயேசு கிறிஸ்து எப்படி ஆவிக்குரிய படைப்புகளாக மாற்றி படைத்தார் என்பதை குறித்து நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். முதலாவது, தேவனாகிய கர்த்தர் பரலோகத்தில் எப்படி பரலோகம் இருக்கிறதோ அதை அப்படியே மோசேவுக்கு காட்டி, அதே போல பூமியில் தனக்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்கு என்று கட்டளையிட்டபடியே மோசே தேவனுடைய கூடாரத்தை உண்டாக்கினான். பரலோகத்தில் இருக்கிற தட்டுமுட்டுகளை அப்படியே மோசே தேவனுடைய வாசஸ்தலமாகிய கூடாரத்தில் வைத்தான் என்பதை நாம் பார்த்தோம். அதே போலவே தேவனுடைய கூடாரத்தில் என்னென்ன இருக்கிறதோ அது எல்லாம் பரலோகத்தில் இருக்கிறதை பார்த்தோம். அதே போல பரலோகத்தில் என்னென்ன இருக்கிறதோ அதே போல தேவன் பூமியை படைத்தார் என்பதை குறித்தும் நாம் பார்த்தோம். இப்பொழுது 3ஆம் நாள் படைப்பை குறித்து பார்க்க போகிறோம். ஆதியாகம புஸ்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனத்தை பார்ப்போம். பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்று பெயரிட்டார். இந்த பூமியானது எதனாலே உண்டானது என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். 11வது வசனமும் 12வது வசனத்தையும் வாசிப்போம். அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் விதையை உடைய கனிகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார். ஆதியாகம புஸ்தகம் 1வது அதிகாரத்திலே தேவன் பூமியானது தங்கள் தங்கள் விதையையும் கனியையும் கொடுக்கும்படியாக இந்த பூமியை உண்டாக்கினார். அதே போல இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மண்ணான மனிதர்கள் தங்கள் தங்கள் விதைகளை கொடுக்கும்படியாகவும் கனிகளை கொடுக்கும்படியாகவும் ஆவிக்குரிய படைப்புகளாக படைத்தார். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் ஆவிக்குரிய படைப்புகளை பார்ப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிப்போம். உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லோரிலும் மேலானவர், பூமியிலிருந்து உண்டானவன் பூமியின் தன்மையுள்ளவனாய் இருந்து பூமிக்கு அடுத்தவைகளை பேசுகிறான். பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லோரிலும் மேலானவர். பரலோகத்திலிருந்து வருகிற எல்லோரிலும் மேலான இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்து உண்டானவன், பூமிக்குரிய தன்மையை உடையவனாகவே இருக்கிறான். அதாவது மண்ணுக்குரியவனாகவே இருக்கிறான். பூமிக்குரிய தன்மைகள் அத்தனையும் அவனுக்குள்ளே இருந்தது. அவனை அவர் செம்மைப்படுத்துகிறார். அவனை அவர் செம்மைப்படுத்தி அவனை கனிதருகிறவனாக மாற்றுகிறார். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 47வது வசனத்தை வாசிப்போம். முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். 2வது மனுஷனாகிய வானத்தில் இருந்து வந்த கர்த்தர் 1வது மனுஷனாகிய மண்ணானவனை பண்படுத்துகிறார். பண்படுத்தி அவனை விதை தருகிறவனாகவும் கனி தருகிறவனாகவும் மாற்றுகிறார். ரோமர் 8வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை
தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். இப்பொழுது வானத்திலிருந்து வந்த இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கிற மனிதனைப் போலவே இந்த பூமிக்கு மனிதனாக வந்தார். வந்து இந்த பூமியில் உள்ள மனிதர்களை ஆவிக்குரிய மனிதர்களாய் மாற்றி தன்னுடைய சாயலின்படி நடக்கிறவர்களாய் மாற்றி அவர்களை விதை தருகிறவர்களாகவும் கனி தருகிறவர்களாகவும் மாற்றினார். ஒவ்வொரு மனிதனும் மரமாகவே இருக்கிறான். மரத்தை மனிதனுக்கு உவமையாக தேவனாகிய கர்த்தர் காட்டுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறார்களா? இப்பொழுது இந்த வசனத்தில் மனிதர்களை அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்று சொல்வதின் மூலம் மனிதர்களை மரங்களாக உவமைப்படுத்தி பேசுகிறார். அவர்களுடைய கனிகள், நல்ல கனிகளை கொடுப்பவர்கள் நல்ல மரமாகவும் கெட்ட கனிகளை கொடுப்பவர் கெட்ட மரமாகவும் உவமைப்படுத்தி பேசுகிறார். 17வது வசனத்தை வாசிப்போம். அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. 18வது வசனத்தை வாசிப்போம். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. 19, 20வது வசனங்களை வாசிப்போம். நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும், ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். இயேசு கிறிஸ்து மனிதர்களை மரங்களாக உவமைப்படுத்தி நல்ல கனி கொடுக்கிறவர்களை நல்ல மரங்களாகவும் கெட்ட கனி கொடுக்கிறவர்களை கெட்ட மரங்களாகவும் உவமைப்படுத்தி பேசுகிறார். அப்படியானால் மனிதர்கள் தான் மரங்கள். அந்த மனிதர்களை கனி கொடுக்க வைக்கதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். இதே போலதான் ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் 9லிருந்து 12 வசனம் வரைக்கும் தேவனாகிய கர்த்தர் பூமியானது விதைகளை கொடுக்கும்படியாகவும் கனிகளை கொடுக்கும்படியாகவும் இந்த பூமியை உண்டாக்கினார். அந்த நோக்கத்தை இயேசு கிறிஸ்து வந்து ஆவிக்குரிய மனிதர்களாய் நம்மை படைத்து நம்மை கனிதர்களாகவும் நம்மை விதை தருகிறவர்களாகவும் மாற்றி ஆவிக்குரிய படைப்புகளாக படைத்தார். படைத்து நானே கர்த்தர் என்பதை நிரூபித்து காட்டினார். முதலாவதாக எப்படி பரலோகத்திலே இருக்கிறபடியே மோசேவுக்கு பூமியில் தனக்கு வாசஸ்தலத்தை உண்டாக்க சொன்னாரோ அதே போல அந்த வாசஸ்தலத்தில் மனிதனை பிரதான ஆசாரியனாக பிரித்து அவனை கனி கொடுக்கிறவனாக மாற்ற வைத்தார். யாத்ராகம புஸ்தகம் 28வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ ஆரோனையும் அவனோட கூட அவன் குமாரராகிய நாதாப், அபியூ, எலெயாசார், இத்தாமார் என்னும் ஆரோனின் குமாரரையும் இஸ்ரவேல் புத்திரிலிருந்து பிரித்து உன்னிடத்தில் சேர்த்து கொள்வாயாக. இப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரில் இருந்து ஆசாரியனை பிரிக்கிறார். இப்படி பிரித்து அந்த ஆசாரியனை பரிசுத்த ஸ்தலத்துக்கு கொண்டு வந்து வைக்கிறார். யாத்ராகமம் 28வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிப்போம். அதன் கீழோரங்களில் இள நீல நூல், இரத்தாம்பர நூல், சிவப்பு நூல், வேலையால் செய்யப்பட்ட மாதுளம்பழங்களையும் அவைகளுக்கு இடையிடையே சுற்றிலும் பொன் மணிகளையும் அதன் ஓரங்களில் சுற்றிலும் தொங்கும்படி பண்ணி வைக்க வேண்டும். இப்பொழுது பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற பிரதான ஆசாரியன் மாதுளம் பழத்தை சுமக்கும்படியாக அவனை கனிதரும் மரமாக தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய கூடாரமாகிய பரிசுத்த ஸ்தலத்திலே வைக்கிறார். அதே போலத்தான் தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியாகிய பரிசுத்த ஸ்தலத்தில் மனிதர்களும் கனிதர்களாய் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் விதை தரும் விதைகளையும் கனிதரும் மரங்களையும் உண்டாக்கும்படியாக படைத்தார். இந்த நோக்கத்தை அறிந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து மனிதர்களை தன்னுடைய இரத்தத்தினாலே அவர்களை ஆசாரியர்களாக பிரித்து அவர்களை கனிதர்களாக மாற்றினார். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். நான் மெய்யான திராட்சை செடி. நாம் கடந்த வசனங்களில் பார்த்தோம்,
மனிதர்கள் மரங்களாக உவமைப்படுத்தி பேசுகிறது. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவும் தன்னையே மெய்யான திராட்சை செடி என்றார். அவரில் நிலைத்திருக்கிறவன் கனி கொடுக்கிறவனாக இருக்கிறான். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். விதை வசனம்தான் என்று சொல்கிறார். தேவனாகிய கர்த்தர் ஆதியாகம புஸ்தகத்தில் பூமியானது தன் விதையை கொடுக்கும்படியாக மரங்களையும் கனிகளும் உண்டாகும்படியாக கட்டளை கொடுத்தார். அதை இயேசு கிறிஸ்து அந்த விதையை, வசனத்தை விதைக்கிற மனிதர்களாக நம்மை மாற்றினார். ஆவிக்குரிய படைப்புகளாக தேவன் படைத்தார். லூக்கா 8வது அதிகாரம் 11வது வசனம் வாசிப்போம். அந்த ஓமையின் கருத்தாவது விதை தேவனுடைய வசனம். விதை தேவனுடைய வசனம். ஆதியாகம புஸ்தகத்தில் விதையை படைத்ததின் நோக்கம் தேவனாகிய கர்த்தருடைய வசனங்களை விதைக்கும்படியாகத்தான் அந்த விதையை உண்டாக்கினார். எப்படி தேவனாகிய கர்த்தர் கனி இந்த பூமியிலே வளர வேண்டும் என்று நினைத்தாரோ, அதை இயேசு கிறிஸ்து வந்து மரங்களாகிய மனிதர்களாகிய நாம் கனி கொடுக்கிறவர்களாக நம்மை மீண்டும் ஆவிக்குரிய படைப்புகளாக படைத்தார். அதே போல நாம் தேவனுடைய வசனத்தை விதைக்கிறவர்களாக இருக்கும்படியாக நம்மை ஆவிக்குரிய படைப்புகளாக படைத்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 37வது வசனத்தை வாசிப்போம். அவர் பிரதியுத்தரமாக, நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன். இப்போது இயேசு கிறிஸ்து முன்மாதிரியாக விதையை விதைத்து காட்டினார். அவர்தான் முதலாவதாக தேவனுடைய வசனத்தை விதைத்து மனிதர்களும் அதே போல வசனத்தை விதைக்கிறவர்களாய் இருக்கும்படியாக நமக்கு முன்மாதிரியை விதைத்து காட்டினார். இப்படியாக தேவனாகிய கர்த்தர் 3ஆம் நாள் படைத்த படைப்புகளை இயேசு கிறிஸ்து ஆவிக்குரிய படைப்புகளாக மாற்றி படைத்து நானே கர்த்தர் என்பதை நிரூபித்து காட்டினார். ஆதியாகம புஸ்தகம் 1வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 3ஆம் நாள் ஆயிற்று. இப்படி சாயங்காலமும் விடிய காலமும் ஆகி 3ஆம் நாள் ஆயிற்று. இந்த 3ஆம் நாள் படைப்பாகிய விதையையும் கனியையும் இயேசு கிறிஸ்து ஆவிக்குரிய விதையையும் ஆவிக்குரிய கனியாகவும் மாற்றி படைத்து நானே கர்த்தர் என்பதை நிரூபித்து காட்டி 3ஆம் நாள் படைப்பை படைத்து காட்டினார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 11வது வசனம் வாசிப்போம். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகளின் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். என் கிரியைகளின் நிமித்தமாகவும் என்னை நம்புங்கள். இந்த கிரியைகளை எல்லாம் தேவனாகிய கர்த்தர் ஆதியாகம புஸ்தகத்தில் படைத்த கிரியைகளை எல்லாம் இயேசு கிறிஸ்து ஆவிக்குரிய கிரியைகளாக படைத்து நானே கர்த்தர் என்பதை நிரூபித்து காட்டினார். இப்போது 4ஆம் நாள் படைப்பை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆதியாகம புஸ்தகத்தில் 1வது அதிகாரத்தில் 4வது நாள் தேவனாகிய கர்த்தர் என்ன படைத்தார், அந்த படைப்பை இயேசு கிறிஸ்து எப்படி ஆவிக்குரிய படைப்பாக படைத்து காட்டினார் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நாம் முதல் பாகத்திலே பார்த்தோம், ஆகாய விரிவு வானத்திற்கும் பூமிக்கும், அதாவது வானமாகிய மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் பூமியாகிய பரிசுத்த ஸ்தலத்திற்கும் இடையே பிரிவினை உண்டாக்கக்கூடிய திரைச்சிலையாக ஆகாய விரிவை தேவனாகிய கர்த்தர் படைத்தார் என்பதை 1வது பாகத்தில் நாம் பார்த்தோம். இப்பொழுது அதே திரைச்சிலைக்கு முன்பாக தேவனாகிய கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்திலும் தேவனுடைய ஆலயத்திலும் சுடர்கள், தீபங்கள், குத்துவிளக்கு எங்கே இருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். யாத்ராகம புஸ்தகம் 26வது அதிகாரம் 35வது வசனம். திரைக்கு புறம்பாக மேஜையையும் மேஜைக்கு எதிரே வாசஸ்தலத்தின் தென்புறமாக குத்துவிளக்கையும் வைத்து மேஜையை வடபுறமாக வைப்பாயாக. இங்கு தேவனாகிய கர்த்தர் திரை சிலைக்கு புறம்பாக குத்துவிளக்கை வைக்க சொல்கிறார். இந்த குத்துவிளக்கு என்பது ஆகாய விரிவு என்ற திரைசிலைக்கு முன்பாக இருக்க வேண்டும். அதாவது ஆதியாகம புஸ்தகத்தில் திரைசிலையை ஆகாய விரிவாக தேவனாகிய கர்த்தர் படைத்தார் என்று நாம் பார்த்தோம். அப்படியானால் அந்த ஆகாய விரிவுக்கு முன்பாக இந்த குத்து விளக்கு இருக்க வேண்டும். அதை தேவனாகிய கர்த்தர் எப்படி படைத்தார் என்று நாம் பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது, அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவது என்றார். இப்பொழுது தேவனாகிய கர்த்தர் எப்படி தேவனுடைய ஆலயத்திலும் தேவனுடைய கூடாரத்திலும் திரைசிலைக்கு முன்பாக குத்துவிளக்கு இருந்ததோ அதே போல ஆகாய விரிவிலே
திரைசீலைக்கு முன்பாக, ஆகாய விரிவுக்கு முன்பாக சுடர்களை வைத்தார். இப்போது பரலோகத்தில் இருக்கிற மாதிரியின்படியே, பரலோகத்தில் என்ன இருக்கிறதோ அதை தான் அப்படியே தேவனுடைய ஆலயத்திலே வைத்தார். அது பரலோகத்தின் மாதிரியின்படியே வைத்தார். அப்படியானால் பூமியிலேயும் அதே போலவே பரலோகத்தில் இருக்கிற மாதிரியின்படியே ஆகாய விரிவிலே சுடர்களை வைத்தார். 15வது வசனத்தை வாசிப்போம். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாய் இருக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. இப்பொழுது தேவனாகிய கர்த்தர் அந்த சுடர்கள் பூமியிலே சுடர்களை விடும்படியாக, பூமிக்கு வெளிச்சத்தை தரும்படியாக அந்த சுடர்களை வைத்தார். 16வது வசனத்தை வாசி. தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். இப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் ஆகாய விரிவு என்ற திரைச்சலுக்கு முன்பாக படைத்தார். 17வது வசனமும் 18வது வசனமும் வாசிப்போம். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும் பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். இப்பொழுது இரவுக்கும் பகலுக்கும் வித்தியாசத்தை உண்டாக்கும்படியாக இந்த சுடர்களை ஆகாய விரிவிலே தேவனாகிய கர்த்தர் ஆதியாகம புஸ்தகத்திலே 1வது அதிகாரத்திலே படைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். இதே படைப்புகளை இயேசு கிறிஸ்து ஆவிக்குரிய படைப்புகளாக படைத்து காட்டினார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 79வது வசனத்தை வாசிப்போம். நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் விக்கிரகத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான். இப்பொழுது இயேசு கிறிஸ்து அருணோதயமாக இந்த பூமிக்கு வந்தார். எப்படி ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் பூமியை ஆள பெரிய சுடரை தேவனாகிய கர்த்தர் 4வது நாளில் படைத்தாரோ, அதே படைப்பாக இயேசு கிறிஸ்து அருணோதயமாக இந்த பூமிக்கு வந்தார். வந்து நம்மை இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு உரியவர்களாய் பிரித்து நம்மை சுடர் விடுகிறவர்களாய் மாற்றினார். பிலிப்பியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். இப்பொழுது தேவனாகிய கர்த்தர் படைத்த அந்த பூமியிலே சுடர் விடுகிற பிரகாசிக்கிற சுடர்களைப் போல நம்மை இயேசு கிறிஸ்து ஆவிக்குரிய படைப்புகளாக படைத்து நற்கிரியைகளை செய்ய வைத்து நீதியில் நடக்க வைத்து சத்தியத்தில் நடக்க வைத்து நம்மை பிரகாசிக்கிற சுடர்களாக மாற்றி ஆவிக்குரிய படைப்பாக படைத்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. மனிதர்களுக்கு முன்பாக நம்மை வெளிச்சமுள்ள மக்களாக இயேசு கிறிஸ்து நம்மை ஆவிக்குரிய சுடர்களாக மீண்டும் படைத்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 43வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். அப்பொழுது நீதிமான்கள் தங்களுடைய பிதாவினுடைய ராஜ்யத்தில் சூரியனை போல பிரகாசிப்பார்கள். நம்மை நீதிமான்களாக அவருடைய இரத்தத்தினாலே நம்மை நீதிமானாக மாற்றி சூரியனை போல பிரகாசிக்கிறவர்களாக நம்மை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இயேசு கிறிஸ்து ஆவிக்குரிய படைப்பை படைத்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது. எப்படி அவரே சூரியனைப் போல பிரகாசித்து மறுரூபமாகி நமக்கு ஒரு மாதிரியை காண்பித்தார். அவரை போலவே குற்றமற்றவர்களாய் நாம் வாழ்ந்து அவரை போல நீதியாய் நடந்து அவரை போல கனி கொடுக்கிற வாழ்க்கையை வாழும் பொழுது நாம் அவரை போல மறுரூபம் அடைவோம், சூரியனை போல பிரகாசிப்போம் என்று நமக்கு ஒரு முன்மாதிரியை
பாதையை காட்டிவிட்டு சென்றார். அதே போல நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருந்து வெளிச்சத்தில் நடந்து நீதியாய் நடந்து நற்கிரியைகளை செய்து கனிகளை கொடுத்து தேவனுடைய வசனத்தை விதைத்து நாம் சூரியனை போல பிரகாசிக்கிற ஞானவான்களாக நம்மை ஆவிக்குரிய படைப்பாக இயேசு கிறிஸ்து படைத்தார். ஏன் அப்படி படைத்தார் என்றால், நாம் அவரை இருக்கிற வண்ணமாகவே தரிசிக்கும்படியாக அவர் அப்படி படைத்தார். 1 யோவான் 3வது அதிகாரம் 2வது வசனம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவருக்கு ஒப்பாக இருக்கும்படியாக, அவரை இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிக்கும்படியாக, நம்மை அவரை போலவே மறுரூபம் அடைய செய்யும்படியாக, நம்மை நீதிமான்களாக சுடர்விடும் பிரகாசிக்கிற சுடர்களாகவும் நம்மை ஆவிக்குரிய படைப்புகளாக படைத்து 4வது நாள் படைப்பை இயேசு கிறிஸ்து படைத்து முடித்தார். தானியேலின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 2வது வசனம். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். நம்மை ஞானவான்களாகவும் அநேகரை நீதி உட்படுத்துகிறவர்களாகவும் இயேசு கிறிஸ்து நம்மை ஆவிக்குரிய படைப்புகளாக படைத்து ஆகாய மண்டலம் என்கின்ற திரைச்சீலைக்கு முன்பாக நம்மை ஜொலிக்கிறவர்களாக பிரகாசிக்கிறவர்களாக ஆவிக்குரிய படைப்புகளாக படைத்து நானே கர்த்தர் நானே சிருஷ்டிகர் என்பதை நிரூபித்து காட்டினார். இயேசு கிறிஸ்து ஆதியாகமத்தில் தேவனாகிய கர்த்தர் படைத்த 4வது நாள் படைப்பையும் 3வது நாள் படைப்பையும் ஆவிக்குரிய படைப்புகளாக படைத்து நானே கர்த்தர் என்பதை நிரூபித்து காட்டினார். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இதுவரையிலும் நாம் பார்த்தது ஆதியாகம புஸ்தகத்தில் 1வது அதிகாரத்தில் தேவனாகிய கர்த்தர் 3ஆம் நாள் படைப்பையும் 4வது நாள் படைப்பையும் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழிய காலத்தில் 3 வருடத்தில் எப்படி ஆவிக்குரிய படைப்புகளாக படைத்து நானே கர்த்தர் என்பதை நிரூபித்து காட்டினார் என்பதை குறித்து பார்த்தோம். 1வது பாகத்தில் 1வது நாள் படைப்பையும் 2வது நாள் படைப்பையும் நாம் பார்த்தோம். இப்போது அடுத்த பாகத்தில் 5ஆம் நாள் படைப்பையும் 6வது நாள் படைப்பையும் குறித்து பார்ப்போம். கர்த்ததாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆண்டவரே, இந்த தொலைக்காட்சி மூலியமாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரே அப்பா, யாரெல்லாம் கண்ணீரோடும் துக்கத்தோடும் வேதனையோடும் பலவிதமான கவலைகளோடும் ஆண்டவரே யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொரு வாழ்க்கையில இப்போது அற்புதம் நடக்கட்டும் அப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவரே என் தேவனாகிய கர்த்தர் அற்புதத்தை என் தேவன் செய்வீராக. இப்போதே ஒரு வல்லமை ஒவ்வொரு மீது இறங்கட்டும் அப்பா. யாரெல்லாம் வேதியோடு யாரெல்லாம் ஆண்டவரே மாந்திரிக சூனியத்தோடு கண்ணீரோடு இருக்கிறார்களோ ஒவ்வொருவருக்கும் விடுதலையும் சுகத்தையும் ரட்சிப்பையும் தரும்படியாய் ரசனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இப்போதே ஜெபிக்கிறேன் அப்பா. உன் வல்லமை இறங்குவதாக, உன் மகிமை இறங்குவதாக, உன் பிரசன்னம் இறங்குவதாக. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. அநேகருக்கு நீ விடுதலை, அநேகருக்கு சுகத்தியம், அநேகருக்கு ஆண்டவரே ரட்சிப்பின் தேவன் தந்து கொண்டிருக்கிற கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு மகிமை, உமக்கு மகிமை, உமக்கு மகிமை ஆண்டவரே. உமக்கு கோடி கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. ஓ ஷபால் நிபி கமோ ரியா, உமக்கு மகிமை ஆண்டவரே. நீ கொடுத்த சுகத்துக்காய், நீ கொடுத்த விடுதலைக்காய், நீ கொடுத்த ரட்சிப்புக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரும் இயேசுவே மெய்யான தேவன் என்று அறிந்து கொள்ள என் தேவன் கிருபை செய்வீராக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆண்டவரே நீர் செய்த நன்மைகளுக்காய் அற்புதங்களுக்காய் உமக்கு நன்றி அப்பா. உமக்கு கோடி ஸ்தோத்திரம், கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். God bless you. இதுவரை தேவனுடைய வார்த்தையை கேட்ட உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். லேவி பைபிள் மினிஸ்ட்ரி என்கிற யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து அதன் மூலம் வேதத்தின் ரகசியங்களை நீங்கள் அறிந்து கற்றுக்கொள்ளலாம். மேலும் நேரில் வந்து படிக்க விரும்புகிறவர்கள் கர்த்தரின் சேனை ஊழியங்கள் மூலமாக
அம்பத்தூர், மதுராந்தகம், கூவத்தூர் ஆகிய இடங்களில் வந்து படிக்கலாம். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 6380231009 99401445 408 790478718 9500107013. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.